சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். மந்திரகுரு, யோககுரு, தந்திரகுரு. யோக தந்திர குருன்னு இருக்கு. நான் யோக குருன்னு தனியாக பிரிக்கிறேன், தந்திர குருன்னு பிரிக்கிறேன். சேர்த்து போட்டாலும் தப்பு இல்லை. மூலன்பரவில் வரும் மௌன குருவே இப்படி பிரார்த்தனை பண்ணி என்ன சொல்றாருன்னா, இந்த வஞ்சகனை ஆள நினையார். நான் ஒரே வஞ்சகனாக இருக்கேன், மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யன்னு சொல்கிறோம். அது வஞ்சனை பண்ணுறதுன்னா அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. ஏன்னா வஞ்சகன்னா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட நல்லவன் மாதிரி இருந்துட்டு நமக்கு கடைசியில் திடீர்னு ஒரு நாள் காலை வாரி விட்டுவிடுது. தான் வஞ்சகன்னு பேர். ஆனால் உள்ளொன்று வைத்து புறமொன்று நடந்து கொள்ளுதல், இது நிறைய இருக்கு. பொதுவாக இதுக்கு கள்ளப்புலன்னே பேர். திருட்டுத்தனமாக அக்கிரமம் பண்ணுறதுன்னு பேர். யாரும் எல்லாருக்கும் முன்னால் ஆஷாட பூதி. தனியாக இருந்தான்னா எப்படி இருப்பான்னா, திருவள்ளுவர் சொன்னார், கடைசியில் படாபாடு விடுவான்ட்டார். பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றேம் என்று ஏதம் பலவும் தரும். பற்றற்றேம் என்பார், எங்களுக்கு பற்றே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரகசியமாக எல்லா விதமான அக்கிரமமும் பண்ணுவான். மனத்தது மாசாக மாண்டார், செத்து போயிட்டான்ட்டார். மனத்தது மாசாக மாண்டார். படிற்றொழுக்கம் எற்றற்றே, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கடைசி காலத்தில் ரொம்ப பశ్చాத்தாபப்படணும். ஐயோ நான் தவறு செய்தேனே, அன்னைக்கு நான் பண்ணாமல் இருந்திருக்கணுமே, நான் பண்ணிட்டே என்ன பண்ணுறது? கடவுள் உனக்கு எல்லாம் கொடுக்காமையா இருந்தார். அறிவை கொடுத்து ஐவகை எனும் பூதமாதியை வகுத்தார். அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்தார். நல்ல அறிவையும் வகுத்தார். மறையாதி நூலையும் வகுத்தார். சைவ முதல் அளவிலாம் சமயமும் வகுத்தார். சமயம் கடந்த மோன சமரச நிலையும் வகுத்திருக்கிறார். அருளும் இருக்கு. அதுதானே அருள். இதுதான் அருள். நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பெல்லாம் அருள் தானே. நம்ம இன்னும் அருள் வேணுங்கிறோம், பரவாயில்லை. ஆனால் அந்த அருளோட இணைஞ்சிக்கிறதுக்கு ஒரு அருள் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். இதை சொல்லிட்டு வஞ்சகனை ஆள நினையா எப்படின்னா அர்த்தம், என்கிட்ட இந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செயல்றதுங்கிறது போகணும். எனக்கு இன்னும் மனசில் மாசுகள் இருக்கின்றன. அந்த மாசுகளை நீக்குவதற்கு அருள் புரிவீராக. நம்ம மனசை இந்த சுத்தம் பண்ணுறதுங்கிறது முடியாத சமாச்சாரமாக இருக்குது. ஏன்னா வாசனைன்னு இருக்குது. ஜென்மாந்திரம் சரி, இந்த ஜென்மாவில் இல்லாமல் இருக்கலாம். ஜென்மாந்திரங்கள்லாம் என்ன யாருக்கு தெரியும்? அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் அது இந்த டிஸ்கில் என்ன இருக்குது, இந்த சிப்போ டிஸ்கோ அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. அது எப்போ வரும் எதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. எந்த நேரம் எந்த விற்பி வரும், எப்படி வேலை செய்யும் தெரிய மாட்டேங்குது. ஆகையினால அனுகிரகத்தினால்தான் இது காப்பாற்றிக்க முடியுங்கிறதுக்காக வஞ்சகனை ஆள நினையாய். பகவானே நீ கொஞ்சம் சங்கல்பம் பண்ணு, இவனை பரிபூர்ணமாக தூய்மை ஆக்குறதுன்னு பகவானே நீ சங்கல்பம் பண்ணு. ஆள நினையாய், நினைப்பாய், நினைக்க மாட்டாயா அப்படின்னா அர்த்தம். அது எதுக்கு சொல்றான் சொல்ல பாருங்க. வல்லானினும் பெயர் உனக்கு உள்ளது. நீ பெரிய ஆள்னு சொல்றாங்களே எல்லாரும். சர்வஜன், சர்வசக்திமான், எல்லா சக்தியும் இருக்கு. எனக்கு மாத்திரம் இந்த புலனின்ப நாட்டத்திலிருந்து அருள் நாட்டத்தில் முற்றிலும் ஆழ்ந்து இருப்பதற்கு அருள் புரிய வேண்டாமா? அதான் அர்த்தம். வல்லான் எனும் பெயர் உனக்கு உள்ளதே, நீ சர்வசக்திமான் அல்லவா? அதான் அர்த்தம். நீ சர்வசக்திமான், எல்லா ஆற்றலும் இருக்கிறது உங்கள்கிட்ட. எனக்கு மாத்திரம் இந்த பிளஸ் பண்ண, இந்த வஞ்சகத்தனம் போகணும். இந்த கள்ளப்புலனிலிருந்து நான் விடுபடணும். அதான் அர்த்தம். ஆள நினையா. நம்ம ஹியூமன் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இந்த கில்ட் ரிமூவிங்னு சொல்கிறோமே, அந்த குற்ற உணர்ச்சியை நீக்கிறதுக்கு, குற்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இப்படிலாம் அற்புதமான பாட்டு கிடைச்சது நாம் பண்ண புண்ணியம். சொல்லப்போனால் இது தாய்மானவர் 18ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டுன்னா என்னாச்சு? இப்போ தான் ஒரு 300 வருஷம் 400 வருஷம். இதுக்கு முன்னாடி இந்த பாட்டு யாருக்கும் கிடைக்கல, இல்லை நமக்கு கிடைச்சிருக்கேன். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? நமக்கு ஒரு சந்தோஷம்தான். யார் பெறுவார்? அச்சோ, நமக்கு கிடைச்சா ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லாட்டி இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி சைக்காலஜிஸ்ட்டு போய் உட்காந்துருக்கணும், ஒரு மனோ தத்துவ டாக்டர்கிட்ட போய் உட்காரணும். அவர் ஒரு ப்ரோக்ராமாக போட்டு சொல்லிகிட்டு இருப்பார்.
வல்லான் எனும் பெயர் உனக்கு உள்ளதே, இந்த வஞ்சகனை ஆள நினைய. பாருங்க, இதை சிந்திக்கிறதுக்கு அது இடைஞ்சலா இருக்கு. பாருங்க, இந்த பாட்டை சிந்திக்கிறதுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கு. சின்ன ஒரு விஷயம்தான் நமக்கு தோணும், சுவாமிஜி ஒரு சின்ன சத்தத்துக்கே இப்படி சொல்றீங்களே அப்படின்னு. ஆமாம், அமைதியாக இருந்தால் தானே, மனம் ஒருமுகப்பட்ட மனசு இருந்தால் தானே இதை கேட்க முடியும். அதுக்காக தான் சொல்றது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம். ஹரி ஓம்.